அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களில் அகரம் முதன்மை. உலகமும் ஆதிபகவனை முதன்மையாக கொண்டுள்ளது என்ற குறளுடன் இன்றைக்கி 6ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் இயல் 1 பார்க்கலாம். வாழ்த்து. திருவருட்பா. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான் கருணை கலந்து. ராமலிங்க அடிகளார் எழுதியிருக்காரு. பாடலோட பொருள்: கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான். ஆசிரியர் குறிப்பு: ராமலிங்க அடிகளார் திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர். கடலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு. பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. சமரச சன்மாக நெறியை வழங்கியவர் இவரே. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்கான சமரச சன்மாகத்தையும், பசித்துயர் போக்கிய மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். அறநெறி விளங்க ஞான சபையை நிறுவியவர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியில் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்னும் எரிஞ்சிட்ருக்குது. இவர் வாழ்ந்த காலம் 1823 1874. இவரது திருவருட்பாலிருந்து ஒரு பாடல் செயலாக தரப்பட்டுள்ளது. கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்கு. ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் ஊரில் பிறந்தவர். ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு? திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்துமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரையார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருள்களும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரே தம்முடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். என்புனா எலும்பு. இங்கு உடல் பொருள் ஆவி குறிக்கிறது. அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆர்விற்கு என்போடு இயந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்குனா வாழ்க்கை நெறி. ஆருயிர் அருமையான உயிர். என்புனா எலும்பு. 4வது, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனும்னா தரும். ஆர்வம் விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்புனா நட்பு. 5வது, அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்தை இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார். வையகம் உலகம் என்பன என்பார்கள். 6வது, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம்னா வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அதுதான் அடிப்படை என்பது பொருள். என்பிலதனை வெயில் போல காயும், அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை வரம் வருத்தி அளிக்கும். என்பிலதுனா என்பு இல்லாதது. அன்பில்லாத உயிர்கள். 8வது,
அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அதாவது பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதன் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பகத்து இல்லா, அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்கண், வன்பால் ப்ளஸ் கண், வன்பார்கண் பிரித்தெழுது வன்பால் ப்ளஸ் கண். பாலை நிலத்தில் தளிர்த்தற்று, அதாவது தளிர்த்தற்றுனா என்னென்னா தளிர்த்து ப்ளஸ் அற்று, பிரித்தெழுதுக தளிர்த்தது போல. வற்றல் மரம், வாடிய மரம், வாடிய மரம்ங்கிறது பொருள். அதாவது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? புறத்துறுப்புனா உடல் உறுப்புகள், எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனதின் உறுப்பு அன்பு. அன்பில் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்றும் கூறுவர். 31வது காலத்தை பிறந்திருக்கார். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு காண்பிக்கப்படுகிறது. இவருடைய ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. சென்னா போதர், தெய்வப்புலவர், நாயனார் என்று வேறு பெயர் இவருக்கு இருக்குது. நூற்குறிப்பு. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. 1330 குறட்பாக்கள் உள்ளது. 133 அதிகாரங்கள் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள். இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை முப்பால் பொதுமறை, தமிழ்மறை என்றும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள், அன்புடைமை, இனிமைக்கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன திருக்குறளில். ஓகே. அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை. கிறிஸ்து ஆண்டு கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு பின். கிபினா கிறிஸ்து வந்த பின் ப்ளஸ் அதுக்கப்புறம் 31 கூட்டிக்கிறோம். 31 கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கிறது. எடுத்துக்காட்டு, அதாவது 2013னா 31 கூட்டினா 2044 தான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்தது திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர். திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் டேஸ் என போற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கு. திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. திருக்குறள் என டேஸ் என உலக பொதுமறைன்னு குறிக்கப்படுகிறது. அடுத்தது திருக்குறளில் 1333 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறள் டேஸ் நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அன்பிலார் எல்லாம் உடையார், அன்புடையார் என்பும் உரிய பிறக்கு. என்பிலதனை வேள்பால காயும், என்பிலதனை அறம். ஓகே.